நிதி ஒதுக்கப்படாததால் தொடக்க நிலையிலேயே 10 ஆண்டுகளை கடந்து பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் உள்ள திருச்சி விலங்கியல் பூங்கா சென்னை, வண்டலூர், வேலூர், சேலம் மாவட்டங்களில் உள்ளதை போல திருச்சியிலும் விலங்கியல் பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அரசால் அறிவிக்கப்பட்டது. திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எம்.ஆர். பாளையம் பகுதியில் சுமார் 157 ஏக்கர் பரப்பளவில் விலங்கியல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த திட்டத்தை திருச்சியை சேர்ந்த அப்போதைய வனத்துறை அமைச்சர் என். செல்வராஜ் முன்மொழிந்தார். இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பூங்காவிற்கான நுழைவு வாயில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, விலங்குகள் தங்கும் வாழ்விட கட்டிடங்கள், நடைபாதை உள்ளிட்ட பணிகள் சுமார் 2.5 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட நிதி தற்போது வரை ஒதுக்கீடு செய்யப்படாததால் திருச்சி மாவட்டத்திற்கு விலங்கியல் பூங்கா பயன்பாட்டிற்கு வருவது காலதாமதமாகி வருவதுடன் ஏற்கனவே நிறைவடைந்த பணிகளும் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. 157 ஏக்கர் பரப்பிலான இந்த விலங்கியல் பூங்காவில் முதலை, மான், சிறுத்தை, முயல், சென்னாய், நீலகிரி குரங்கு, கரடி, காட்டு எருமை, சிங்கவால் குரங்கு, கழுதை புலி, வரி குதிரை, நரி போன்ற 30 வகையான விலங்குகளும் பல்வேறு வகையான பாம்புகள், பறவைகள் பராமரிக்கப்பட உள்ளன. மத்திய விலங்கியல் பூங்கா ஆணையத்தின் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் நிறைவடைய தேவையான சுமார் 72 கோடி தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் பறவைகள் மற்றும் விலங்கின ஆர்வலர்கள். இது தொடர்பாக கால்டன் துணை பேராசிரியர் சுற்றுச்சூழல் துறை சுழல் ஆர்வலர் கூறும்போது, மேலும் இந்த பூங்காவிற்கான நிதி ஒதுக்கீடு பற்றி கிருத்திகா திருச்சி மாவட்ட வன அலுவலர் பேசியுள்ளார். கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஃபண்டு கிடைக்கப்பட்டவுடன் நம்ம ஜூ ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். பட் சிஎஸ்எட்டே சென்ட்ரல் ஜூலாஜிக்கல் அத்தாரிட்டியோடைய அப்ரூவல் இன் பிரின்சிபல் அப்ரூவல் நமக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபண்ட் இஃப் இட் இஸ் கிவன் தென் வி கேன் ப்ரொசீட். மேலும் அவர் கூறும்போது, விரைவில் நிதி ஒதுக்கப்பட்டு விலங்கியல் பூங்கா பயன்பாட்டிற்கு வரும்பொழுது தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்பதில் ஐயமில்லை என்றும், நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியானால் திருச்சி மக்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார்.